अरे पैसा ले रहे हो ना और थोड़ा मसाला देना। इसका नाम क्या है? इलियाना चिकन साहब। முண்டக்கா உன் வீட்டு மாடிப்படி ஏறி வரதுக்குள்ள முட்டில் இருக்க 2 கொட்டாங்க வச்சு கழண்டுரும் போல. அப்புறம் இவனுங்க உள்ள போய் என்னத்தை கைட்டுவானுங்க? அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக்ஸ். இனக்கா மேல குதிரை வளர்க்கறியா? நீ அம்ச ஆள்தாயா திமிரிக்கிட்டு இருக்கான். நான் தான் அடக்கி வச்சிருக்கேன். சரி சரி, இந்த ஓல்ட் ஏஜ்ல இப்படி ஒரு வோல்டேஜா? நீ போய் அந்த கேரட் குதிரை அவுத்து விடு, நான் கேமரா ரெடி பண்றேன். அப்படியே வாயில சூப்பர், கண்டினியூ பண்ணு. எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எடுங்க தானே, ரொம்ப அவசரம். உர்றா சார், சிவசங்கர் குட்டி தெரியுமா சார் உங்களுக்கு? குட்டியும் தெரியாது புட்டியும் தெரியாது. உர்றா நல்லா ஸ்வீட் யோசிப்பா சார். உர்றா டேய். சார் கூட சூப்பரா கலையா இருப்பாங்க சார். கலையா இருப்பாங்களா? கொலை பண்ணோம் போடா. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கன் பேசுகிறேன். சாம்பார் பைட்டில் ஓட்ட விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு டாக்டர். லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு டாக்டர். இது என்ன பகோடாவா? சாம்பிள்லாம் கேட்குங்களே டாக்டர். ஓ அதுக்கா? கண்டிப்பாக கொடுத்து அனுப்புகிறேன் டாக்டர். எப்படியாவது என்ன பாத்ரூம் இருந்து ஜாமீன் எடுத்துருங்க டாக்டர். என்னடா இருட்டுல பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இலியானா சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். பம்பு செட்டு மாதிரி பிச்சின்னு அடிக்குது. எது வாயில போட்டாலும் சருகு மரம் மாதிரி சருகின்னு வந்து லபுக்குன்னு ஊந்துடுதுடா. கண்டதை தின்னா அப்படிதான் போடுங்க. நான் இல்லை வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு பாடி எப்படி ஃபிட்டாக வச்சிருக்கேன் பாரு. ஒட்டு துணியில தலகாணி தைச்சா மாதிரியே ஒரு உடம்பு. இவன்லாம் ஃபிட்டை பற்றி பேசுகிறான். மச்சான் இது கக்கா சாம்பிள். இதை திலகவதி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொடுத்துட்றா. டேய் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க போறேன்டா. நானா அவகிட்டயா கொடுக்க சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் தானே கொடுக்க சொல்கிறேன். ப்ளீஸ்ரா. இந்த செத்த பல்லி வேற மண்டக்குள்ள ஆட்டோ ஓட்டுறான். டேய் டேய் நாக்கு பூச்சி, மேல வந்த உன்னை சாவச்சு போட்டுருவேன். பரதத்துல கவனம் ரொம்ப முக்கியம். அவங்க என்னதான் குச்சி வச்சு குத்துனாலும் உங்க கவனம் பூரா என்னோட ஜதியில தான் இருக்கணும். புரியுதா? ரெடி ரெடி.
தக்க திம்மி. டேய் மச்சான் ப்ளீஸா கொடுத்துட்றா. டேய் ஒரு கவர்ல போட்டு குடுறா. இந்தடா அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன யூரின் சாம்பிள் கொடுக்கணுமா? ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல, பேக் லைன் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஜேகே இந்த அட்ரஸ்ல தோ இந்த கவரை டெலிவரி பண்ண சொன்னா பண்ணிடுறா மச்சான் ப்ளீஸ்ரா. ஒரு லவ்வர் பாயா கொரியர் பாயா கிட்டியே. வெயில்ல காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை, இவன்லாம் லவ்வர் பையன் கருமம். காயத்ரி டிக்கெட் கவுண்டர்ல தான் இருக்கேன். இல்ல கன்ஃபார்மா வாங்கிடுவேன், கவலையப்படாத. ஓகே. पेशेंट का नाम? நாகராஜ். மிஸ்டர் குணா. சார் பார்சல். அண்ணா ஆயின்னு அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். சூப்பர் கலர். ஜேகே புது கார் போல இருக்கு. வாடகை தரத்துக்கு மட்டும் காசு இருக்காதுல்ல? சார் முதல்ல மாடியில இருக்கிற தைய தக்க கும்பல அனுப்புங்க. டான்ஸ் கத்துக்கிறாங்களா மாடி அடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியா? ஜேகே ஜேகே அடுத்த மாசம் காலி பண்றாரு கௌரி சங்கர் சொன்னாரப்பா. ஏதான் போன மாசம் சொன்னீங்க. இப்ப என்கிட்ட கேஷ் இல்ல. கேஷ் இல்லன்னா செக் கொடுங்க. செக் பவுன்ஸ் ஆனா பரவாயில்லையா? பத்திரிக்கைக்காரங்க உங்ககிட்ட காசு இருக்காதா? சார் அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துறேன். என்ன மச்சான் டோர்ல புதுசா ஒரு சவுண்ட் வருது? அது அந்த டோர்ல இருந்து வரலடா, இந்த டோர்ல இருந்து வருது. இலியானா சிக்கன் ஒன்று வித்தானுங்கடா, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டேன். அது நடான்னா ஸ்பீடு படத்தில் வர பஸ் மாதிரி நிக்காம போயின்றது. வேகத்துக்கு வேகம், பலத்துக்கு பலம், உடம்பெல்லாம் ஒரே பட 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 பட. ரெண்டு இடத்துல சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். ஹாய்டா. ஆயேதான்டா. நீ எங்கடா கிளம்புற? ஏன் காயத்ரி கூட சிவாஜி 3D படத்துக்கு போறேன். அவ மார்னிங் ஷோ வேற அவங்க கூட போயிருக்க மாட்டா. ஏன் பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான். அவன் என் ட்ரீம் கேர்ள். ட்ரீம்ல தான் நீ இருப்ப, நிஜத்துல வேற எவனா இருப்பான்டா. உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் முக்கியமா பேசணும். நானும் காலைல இருந்து ரெண்டு விஷயமா தான்டா போயிட்டு இருக்கேன். சுமாரா நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள ரெண்டு கேட்டு பிரஷர் பண்றாரு. அதுக்கு அவசியமே இல்ல. என்னடா சொல்ற? ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓமன பெண் குட்டியும், எனக்கு 60 உனக்கு 20. பாத்தியா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி கவின்றதுன்னு. டேய் நம்ம ஹவுஸ் ஓனரா? ஒரு சின்ன கரெக்ஷன், இதுக்கப்புறம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர், அவன் நம்ம டெனன்ட். இந்த போட்டோலாம் அவன் பொண்டாட்டி கண் பார்வை போக கூடாதுன்னா மாசம் மாசம் அவன் தான் நமக்கு ரெண்ட் தரணும். என்னடா பிளாக்மெயிலா? பின்ன இமெயிலா? ஆப்வியஸ்லி நம்ம பிரச்சனையை கடவுள் ஒரு வழி காட்டும் போது நம்ம தான் அதை லபக்குன்னு பிடிச்சிக்கணும். ஏய் இவன் என்ன சொன்னாலும் இது பிளாக்மெயில் தான்டா. நீ ஏன் மச்சான் பிளாக்மெயில் நினைக்கிற? அவன் பொண்டாட்டி பண்ற துரோகத்துக்கு கடவுள் நம்ம மூலமா கொடுக்குற தண்டனை நினைச்சுக்கோ. மாட்டினா என்ன தண்டனை தெரியுமா? மாட்டினா தானே. இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க, இதெல்லாம் எனக்கு உவா. எங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாத. சரி 3 பேர் ஹவுஸ் ஓனர் ஆகலான்னு பார்த்தேன். ஓகே நான் ஒருத்தனே சிங்கிள் ஓனரா இருந்துட்டு போறேன். வாடகை கேட்டு வரும், வருத்தப்படக்கூடாது. ஏய் இப்படி எல்லாம் பண்ணி மாட்டி. இவனை விடுறா, அவன் கிடக்குறான். அந்த ரெண்டாவது விஷயம் சொல்லு. எனக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, அடுத்த வருஷம் தானே? இல்லடா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன தாலி கட்டும் போது அரிசி பதில் கோதுமை போடுறீங்களா? ஏய் அடுத்த மாசம் கல்யாணம். யார்? அந்த ஏர்லைன்ஸ் பார்ட்டி தானே? யா லட்டு பொண்ணுடா. மச்சான் கைட்டி விட்டா நான் கவிக்கலான்னு பார்த்தேன். எனியாவ் நண்பனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச மாதிரி. எது? சந்தோஷம். ஃப்ரெண்டு லவரை சைட் அடிக்கிற அத்தனை பேரும் சொல்ற பொய் தான் நடக்குது.
மச்சான் ரொம்ப டீசென்ட்ரா. என் பாயிண்ட்ரா இவ்வளவு நேரம் உன் சூக்கிலியா இருந்தது. ஆமாடா. இதுதான்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு டேய், இருந்தேன். கொஞ்சம் சூடா இருக்கட்டும் வச்சிருந்தேன். ஏய் மெதுவா. ஏய் அப்படியே பொண்ணு போயிடாதடா. ஸ்ப்ரே அடிச்சு போட்டு போ, இல்லாட்டி தேட்டரே நாரிடும்.